பிரம்மன் என்ற அழிவற்ற ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் இன்பம் உடையவர்களாக ஆகிறோம், எதற்காகவும் வருத்தப்படுவதில்லை. இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவன் ஆகின்றான். பிரம்மன் என்ற நிலையில வந்தால் தான் நம்ம அழிவற்ற தன்மை இருக்கும். அழிவற்ற தன்மை இருந்தால் தான் நம்ம ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். பிரம்மன் என்ற நிலைக்கு வந்தால் தான் நம்ம பயம் இல்லாமல் இருப்போம். பௌதிக உலகத்தில் எல்லாமே பயம், மரணம் என்ற பயம் எல்லாருக்குமே இருக்குது. என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு பயம். அதுதான் அப்ராஹமிக் ரிலிஜன். என்ன பௌதிக தளத்தில் இருக்கக்கூடிய ரிலிஜியஸ் தான் அப்ராஹமிக் ரிலிஜியஸ். நான் இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், யூத மதர்கள் இதெல்லாம் அப்ராஹமிக் ரிலிஜன். அப்ராஹமிக்னு என்ன, பிரம்மன் என்ற நிலையில் வர்றதில்லை, அவங்க பௌதிக நிலையில் தான் இருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா